ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசிர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரனோ ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளிலே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டில் 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்வாயாக என்று வாழ்த்துகிற அந்த வாழ்த்துதல் நாம் கவனிக்கிறோம். உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நம்ம தமிழ்நாட்டில் கூட நீ வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார்கள். ஆனால் ரெபெக்காளை வாழ்த்தும் போது தொலைநோக்கு பார்வையில் சந்ததியும் சேர்த்து ஆசிர்வதிக்கிற வாழ்த்துகிற அந்த காரியங்கள் சிறப்பானது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.